அனைவருக்கும் வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டான்சர் உங்களுக்கு 2025 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எல்லாரும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு இருப்பீங்க. தயவுசெய்து யாரும் எங்கேயும் போக வேணாம். எப்படி வீட்டில் இருந்தே டான்சர் அப்ளை பண்றது, எப்படி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்களே எப்படி எடுக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டான்சன் அப்ளை பண்ணுறதுக்கு tansan.annauni.edu அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொன்னால், நிறைய அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்பான்சர்ட் வெப்சைட்டு, ப்ரொமோட்டட் வெப்சைட்ஸ், நிறைய வெப்சைட்ஸ் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி மாரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி தனி வெப்சைட் இருக்குது. இது tansan.annauniversity.edu அப்படின்னு போட்டிங்கன்னா தான் டான்சனுக்கான வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் எப்படி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸுக்கு டுவைஸ் அதுதான் நான் டான்சன் வெப்சைட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் உங்களோட நேமையோ இல்லை ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எடுத்தோ சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொல்லிட்டு. இது வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் சைன் அப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின்குள்ளே அடுத்த ப்ராசஸ் லாகின்குள்ளே போய்க்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று வரும். அந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான பர்சனல் டீடைல்ஸ் லைக் உங்கள் நேம், ஃபாதர் நேம், இனிஷியல், ஃபோன் நம்பரு, உங்களோட யூஜியோட ரிஜிஸ்டர் நம்பரு, உங்கள் யூஜியோட ஓவரால் பர்சன்டேஜ் இதெல்லாம் கேட்குங்க. அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா நேமு, அட்ரஸ்ஸு, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு உள்ளே போனீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் டிப்ளமோ முடிச்சவராக இருக்கலாம், இல்லை ஐடிஐ முடிச்சவராக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி முடிச்சவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு பிடெக் பிஇ படித்தவங்களா இருக்கலாம், இல்லை எம்டெக் எம்இ படித்தவங்களா இருக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் அதுக்கான பர்சன்டேஜ், உங்களுக்கான ரெஜிஸ்டர் மார்க்கு, உங்களோட அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒன்ஸ்க்கு ட்வைஸாக நீங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லாம் டேட் ஆஃப் பர்த்தில் ஒருத்தருக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகாமல் போச்சு. ரிஜிஸ்டர் நம்பர் தப்பாக போட்டதுனால ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகாமல் போச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை நிதானமாக ரிஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பரு, ஓடிபி, உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் ஒன்ஸ்க்கு ட்வைஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகுங்க. அடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோடேஷன் ப்ராசஸ்ங்க. இந்த டாக்குமெண்ட் நீங்கள் எதுவும் தயவுசெய்து பயந்துட வேணாம். 2 டாக்குமெண்ட்ஸ் தாங்க. உங்களோட பாஸ்வேஸ் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சருங்க. இது ரெண்டையும் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி அவங்க சொல்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சைஸ் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரேஜுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதுங்க. வெரிஃபிகேஷன் அதில் டிக்கு ஒரு க்ரீன் டிங் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக அப்லோட் ஆச்சுன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போய் உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிக்குவீங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே, அந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே அப்ராக்சிமேட் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் உங்கள் கம்யூனிட்டி தான். உங்கள் கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஃபீஸோ, எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டி வரீங்கன்னா ஒரு 1000 rupees வரும். இல்லை எஸ்சி எஸ்டி எஸ்சியில் வரீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஃபீஸ் வருங்க. அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணிக்கணும். அதுக்காக உள்ளே போய்ட்டு சப்மிட் கொடுத்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ மாரி வருங்க. அந்த ப்ரிவியூவில் போய் உங்கள் ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி பிரிண்ட் த அப்ளிகேஷன் சொன்னீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருங்க. இப்படி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். நான் சொல்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துகிட்டதுக்காக தயவுசெய்து லென்த் ப்ராசஸ் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் ஒரு ஆதார் அப்டேட் பண்ணுறது, ஒரு பேன் அப்டேட் பண்ணுற மாதிரி தான். வீட்டிலேருந்தே தாராளமாக நீங்கள் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸும் ஒரு கைடன்ஸுமே நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். பேக்ரவுண்ட்லேயுமே நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணி ரிசர்ச் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும். இது போன்ற வீடியோஸுக்கு ஞாபகம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ரெகுலராக வரும். நீங்களும் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் ஆகலாம் இந்த டான்சன் ஜேர்னியில். அடுத்து MBA படிக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஞாபகமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்டெப்த்தாக இந்த அப்ளிகேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்து, உங்களுக்கான ஏதாவது ஆதார் அப்டேட், சர்டிஃபிகேட் அப்டேட்ஸ், இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸில் அப்ளைங் ப்ராசஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.